தென் கைலாயம்னு அழைக்கப்படுற தென்னிந்தியாவோட மிக கடினமான மலை பயணங்கள்ல ஒன்னா கருதப்படுற வெள்ளியங்கிரி பயணத்துக்கு எங்களோட சேர்ந்து அடுத்த அரை மணி நேரம் பயணிக்க தயாராகுங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே இந்த காணொலியில் நாங்க தொகுத்து கொடுத்துருக்கோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில கோயம்புத்தூர் மாவட்டத்துல பூண்டி கிராமத்துல தான் இந்த வெள்ளியங்கிரி அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க இந்த இடத்துக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா இந்த இடத்த ரீச் பண்ணிட முடியும். ஈவினிங் 6:30 மணி வாக்குல சென்னையில இருந்து கிளம்பின நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டு அங்க சின்னதா டின்னரை முடிச்சுட்டு நாங்க புக் பண்ணியிருந்த 8:10 மேங்களூர் எக்ஸ்பிரஸ்ல ஏறி காலையில 3:30 மணி போல போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணோம். போத்தனூர்ல இருந்து வெள்ளியங்கிரி மலையடி வாரம் கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர். நீங்க கேப் புக் பண்றீங்க அப்படின்னா தோராயமா 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க போத்தனூர்ல இருந்த எங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவரோட கார் எடுத்துக்கிட்டு தான் வெள்ளியங்கிரிக்கு கிளம்பணும். வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் முன்னாடி தான் ஈஷா யோக மையம் அமைஞ்சிருக்கு. அண்ட் நாங்க அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக போயிருந்தோம். நீங்க அந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் முடிச்ச அப்புறம் அந்த பிளானை வச்சுக்கோங்க. அங்க இருந்து கிளம்பின 5 நிமிஷத்துலயே நாம வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தை அடைஞ்சிட்டோம். அங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு கோயிலுள்ள நுழைய ஆரம்பிச்சாச்சு. கோயிலை சுத்தி ஹோட்டல்களோ இல்ல பெரிய கடைகளோ எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க ட்ரெக்கிங்கு தேவையான சாப்பாடு பொருட்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க வரும்போதே வாங்கிட்டு வரது நல்லது. அதே மாதிரி சில விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கோயில் வளாகத்துக்குள்ளேயே சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். நாங்க எங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் அமைஞ்சிருந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மனையும் பூண்டி விநாயகரையும் கும்பிட்டுட்டு கடைகளுக்கு எதிர்ப்புறத்துல மூங்கில் தடிகளை விற்பாங்க. அது ஒன்னுத்தோட விலை 30 ரூபா. சில பேருக்கு அந்த தடி எனக்கு தேவையில்லை, நானே ஏறிடுவேன் நினைப்பு இருக்கலாம். பட் தடியோட இறங்கி வரவங்களை கேட்டாதான் அந்த தடியோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். எங்களுக்கு தேவையான ஒரு தடியை எடுத்துக்கிட்டு அடுத்ததான் நாங்க போனது வனத்துறையோட செக்கிங் பாயிண்ட்டுக்கு. அவங்க நாங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் செக் பண்ற கேப்ல வெள்ளியங்கிரி மலையை பத்தி பார்த்துருவோம். 7 மலைகள் சேர்ந்ததுதான் இந்த வெள்ளியங்கிரி மலை. அண்ட் 7வது மலையில தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்புலிங்கமா நமக்கு காட்சியளிக்கிறாரு. அந்த 7வது மலையோட உச்சி கடல் நீர் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. முதல் மலையிலிருந்து 7வது மலை உச்சியை அடையிற வரைக்குமான தூரம் 6 கிலோமீட்டர். சராசரி உடல்வாகு கொண்ட ஒருத்தரால 6ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட முடியும். இந்த மலையேற்றத்துக்கு குறிப்பிட்ட வயது கொண்ட பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து மற்ற எல்லாரையுமே அனுமதிப்பாங்க. இருந்தாலும் சக்கரை வியாதி, உடல் பருமன், ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல லங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறவங்க இந்த ட்ரெக்கிங்கை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. கடந்த சில ஆண்டுகள்ல மலையேற்றத்தப்ப கணிசமான அளவு உயிரிழப்புகள் நடந்ததுனால வனத்துறையினருமே சில பேரோட மெடிக்கல் ஹிஸ்டரியை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள மலையேறவே அனுமதிக்கிறாங்க. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையேற்றம் அப்படிங்கிறது நீங்க ரீல்ஸ்லயும் பிளாக்ஸ்லயும் பாக்குற மாதிரி அவ்வளவு சுலபமானது கிடையாது. அது மட்டும் இல்லாம வனத்துறை இந்த மலையேற்றத்தை வருஷத்துல குறிப்பிட்ட 3ல இருந்து 4 மாசம் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அண்ட் 2025க்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏப்ரல் இறுதி வரைக்குமே மலையேற்றத்துக்கு அனுமதிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம திரும்ப செக்கிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். முக்கியமான சில பிளாஸ்டிக்ஸ்கள், அதாவது வாட்டர் பாட்டில், சாப்பாட்டு பொருட்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் தவிர வேற எதையுமே இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான அத்தியாவசியமான பிளாஸ்டிக் பொருட்களை நீங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு 20 ரூபீஸ் பே பண்ணி ஒரு ஸ்டிக்கரை அந்த பொருட்கள் மேல ஒட்டிடுவாங்க. நீங்க மலையேற்றத்தை முடிஞ்சு திரும்பி வந்து அந்த ஸ்டிக்கரை காட்டிங்கன்னா அந்த 20 ரூபாவை திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு இந்த மலையேற்றத்துக்கு முதல் படிக்கு முன்னாடி இருந்த சாமிகளெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாம இந்த மலையேற்றத்தை தொடங்கணும். முதல் மலை. இந்த 7 மலைகள்ல முதல் மலையும் 7வது மலையும் தான் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப செங்குத்தான மலைகள். ஆனா 7வது மலை மாதிரி இல்லாம முதல் மலையில பெரும்பாலான இடத்துல படிகள் அமைச்சிருப்பாங்க. நாங்க காலையில 10 மணி வாக்குல மலையேற ஆரம்பிச்சோம். நீங்க பகல் வேளையில ஏறவோ இறங்கவோ பிளான் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேப்பாவது எடுத்துட்டு வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 10% வரைக்கும் அது உங்களோட எனர்ஜி அது சேவ் பண்ணும். அண்ட் முக்கியமா நீங்க எது எடுத்துட்டு வரீங்களோ இல்லையோ மறக்காம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க. அண்ட் நீங்க நைட்டு அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜோக்கினோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. மலையில பாதி வந்திருக்கும்ல. ஃபர்ஸ்ட் மலையில பாதி வந்தாச்சு. இங்க இருந்து பார்த்தா ஓரளவுக்கு கீழே இருக்க மாதிரி தெரியுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த அனௌன்ஸ்மெண்ட் சவுண்ட் இப்போ தான் நின்று இருக்கு. எப்படி ஒரு 10 நிமிஷம் நடந்தா ஃபர்ஸ்ட் மலை வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறது தான் முதல் மலையோட முடிவில் இருக்கிற வெள்ளை பிள்ளையார் கோயில். இந்த இடத்துல தான் நாங்கள் முதல் கடையை பார்த்தோம். இந்த இடத்துல மோர் லெமன் சோடெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மலையை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆச்சு.
இந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் மலை முடிஞ்சிச்சு, செகண்ட் மலை ஸ்டார்ட்டே அதுதான் இருக்கும். நம்ம பொறுமையாக தான் ஏறணும், ரேஸ் கீஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட் மலை இருக்கிற ஒரு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் டைம் எடுத்து ஏறினீங்கன்னா மற்றனா உங்களுக்கு ஈஸியாகவே ஏறிடலாம். ஸோ இங்கே ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகுது. இரண்டாம் மலை. முதல் மலை மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல உங்களால் வித்தியாசமான டெரைன்ஸை பார்க்க முடியும். முதல்ல கொஞ்ச நேரம் படிகளும் சமதளமும் கொண்ட இடத்த கடந்து போவீங்க. அடுத்தது படின்னு சொல்ல முடியாம பாறைகளும் சொல்ல முடியாம ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு இடத்த கடந்து போவீங்க. அடுத்ததான் ரொம்பவே கடினமான வழுக்கு பாறை பகுதியை அடைவீங்க. இந்த இடம் ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொல்றாங்க அப்படின்னா பேர்ல இருக்க மாதிரியே இது வழுக்கும் தன்மை கொண்ட பாறைகள் கொண்ட இடம். அண்ட் இதுல படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா பார்த்து தான் இந்த இடத்த ஏறி கடக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மலையேற்றத்தில் செருப்பு போடாமல் தான் ஏறணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செருப்பு போடாமல் ஏறலாம், இல்லைனா நீங்கள் தாராளமாக செருப்பு ஷூ போட்டு ஏறலாம். உங்களை யாருமே எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. இந்த வழுக்கு பாறையை தாண்டி ரெண்டாவது மலை முடியறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு சுனை அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல நீங்கள் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்க முடியும். இங்கேருந்து கிடைக்கும். இது ரெண்டாவது மலை முடியல, அங்கேயே ஒரு சுனை இருக்கு. நீங்கள் பிடிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் மலையேற்றத்துக்கு அப்புறம் நாம பாம்பாட்டி சித்தர் குகையை அடைவோம். அதோட ரெண்டாவது மலை முடியுது. பாம்பாட்டி சித்தர் வெள்ளியங்கிரிக்கு வந்துட்டு இந்த குகையில தவம் இருந்ததுனால தான் இந்த குகைக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. ரெண்டாவது மலை முடிச்சிட்டோம். ரெண்டாவது மலை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாறையில் படியாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்கும். அந்த குகையோட செகண்ட் முடிஞ்சு தேர்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த தேர்டு இந்த வழி தான் போகணும். போகலாம். மூன்றாம் மலை. ஸோ வந்து ஸ்லோவாக போங்க, உங்களோட பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுன்னா ரெஸ்ட் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 மலையும் மீதி கவர் பண்ணி ஈஸியாக ஏறிடலாம். மூணாவது மலை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் காட்டுக்கு நடுவுலையும் மீதி பாதி மலைக்கு மேல மலை இடுக்குகள் வழியா நுழைஞ்சு செங்குத்தாதான் அடுத்த மலையை நோக்கி போகும். இப்போ நம்ம மூணாவது மலையோட கிட்டத்தட்ட எண்டில் இருக்கோம். அண்ட் இங்கே ஒரு சொன்ன இருக்கு, உள்ள சவுண்டு கேட்குதான்னு தெரியல. அதுக்குள்ளே போனீங்கன்னா சுத்தமான தண்ணி. நம்ம ரெண்டாவது மலையில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு சொன்ன இங்கே இருக்கு. ஸோ உள்ள சொனையிலேருந்து ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து இங்கே தண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா இங்கே தாராளமாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த சொனையில் தண்ணி பிடிச்சிட்டு வெளியே வரும்போது தான் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற கோச் ஹரியை மீட் பண்ணோம். இவர் நாம இதே ட்ரெக்கிங்கில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அதை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க. மலை ஏறும்போது எப்போவாது டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ஓரமாக உட்காந்து உங்களை கடந்து போகிறவங்களை மட்டும் பாருங்க. வெறும் 1500 1800 சம்பளத்துக்கு 50 கிலோ மூட்டைகளை 5வது மலைக்கும் 6வது மலைக்கும் அவ்வளோ பேர் சுமந்து போயிட்டு இருப்பாங்க. உங்களை விட டபுள் மடங்கு வயசு கொண்ட பெரியவங்களும் உங்களை விட ரொம்பவே சின்னதான சின்ன பசங்களும் உங்களை கடந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களாலே முடியும் போது உங்களால் முடியாதா என்ன? அப்படிங்கிற ஒரு உத்வேகத்திலேயே உங்களால் உங்கள் பயணத்தை தொடர முடியும். வெறுங்கால வரவங்க இந்த பொறுமையாக வாங்க. ஆல்மோஸ்ட் மணி இப்போ 1 மணி ஆகுது. சரியான சூடு, தொட்டாவே தெரியும், செம சூடு. ஸோ வெறுங்கால வரீங்க அப்படின்னா பார்த்து வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நிழல்லையே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் 3வது மலை முடிகிற இடம் தெரியுது. இப்போ ரொம்ப ஸ்டீப்பான பீக்கு. இங்கேருந்து பார்த்தா ஈஸியாக தெரியுது. கீழே நாங்கள் ஜூமில் காட்டுறோம், குட்டியோன்னு தான் தெரியுது. அதுதான் இப்போ திருப்பி காட்டுறோம். என்னதான் வனத்துறை தங்களால் முடிஞ்ச அளவுக்கான கெடுபிடிகளை வச்சிருந்தாலுமே மலைகளில் போகிற வழிகளில் எங்களால் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வெள்ளியங்கிரிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் குப்பைகளை அங்கே போடாதீங்க. இந்த படிகள்லாம் தாண்டி உச்சியை அடைஞ்சதுமே 3வது மலை முடியுது. இல்லைண்ணா என்ன மாதிரி மகமூடி போட்டாது வாங்க. ஏதோ ஒன்று தலையை டேரெக்டாக கவர் பண்ணுறதோ பண்ணுங்க. இல்லைனா தலையை டேரெக்டாக கவர் பண்ணுங்க, இல்லை மூச்சை கவர் பண்ணுங்க. உச்சி வெயில் தாங்கலை, உச்சி வெயில் நடக்கிறதுனால முடியல. உங்களுக்கு இருக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தலையை கவர் பண்ணுங்க.
இந்த படிகள்லாம் தாண்டி உச்சியை அடைஞ்சதுமே 3வது மலை முடியுது. 4ஆம் மலை. இந்த மலையை வந்து விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல மண் வந்து விபூதி மாதிரி இருக்கும். விபூதி மாதிரி இருக்கும். விபூதி மலை. இந்த 7 மலைகள்லேயே சுலபமான மலைகள்லாம் அது 4ஆவதோ 5ஆவது மலையும் தான். ஏன்னா பெரும்பாலும் இது சமதளங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் எங்களை மாதிரி வெயில் சமயங்களில் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் வெள்ளியங்கிரி ட்ரிக் ஓப்பன் பண்ணி 12வது நாள் போயிருந்தோம். அதனால பெரும்பாலான இடத்துல கடைகளை அப்போ தான் கட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் சிவராத்திரிக்கு அப்புறம் போறீங்க அப்படின்னா உங்களால் நிறைய கடைகளை பார்க்க முடியும். அண்ட் சில அத்தியாவசிய பொருட்களை உங்களால் அந்த கடைகள்ல இருந்து வாங்கிக்க முடியும். இந்த 4வது மலை முழுக்கவே இந்த ஒத்தையடி பாதையில் நம்ம நடந்து போவோம். இடது பக்கம் பள்ளத்தாக்கு. அந்த ஒரு அழக சொல்ல வார்த்தையே கிடையாது. 4வது மலை முடிவுக்கும் 5வது மலை தொடக்கத்துக்கும் நிறைய பேர் நிறைய இடங்களை சுட்டி காட்டுறாங்க. நம்ம 4வது மலையை தாண்டி வந்தோம். இதோட 4வது மலை முடியுது. இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது 5வது மலை. பெரும்பாலானவங்க சொல்கிற இடத்த தான் நாங்கள் இந்த காணொலியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5ஆம் மலை. வெள்ளியங்கிரிக்கு வரவங்க எல்லாரும் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் ஒட்டன் சித்தர். அவரோட சமாதி தான் இருக்குது. அவர் யாருன்னா அவர் தான் இந்த வரக்கான பாதைகளை வந்து அமைச்சவர். பாறைகளால் பாதைகளை அமைச்சவர் அவர் தான். அவரோட சமாதி தான் இருக்குது. வந்து 5வது மலை விட கிட்டத்தட்ட உச்சியை ரீச் பண்ண போகிறோம். நாங்கள் இங்கேருந்து வியூ வந்து நாங்கள் என்ன தான் டிஸ்கிரைப் பண்ண வீடியோ எடுத்து காட்டாமல் டிஸ்கிரைப் பண்ணவே தெரியாது. உங்களுக்கு இங்கே வந்தால் மட்டும்தான் அது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதில் வெயில் அடிக்குது, ஆனால் அந்த காற்று அடிக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆல்டிடியூட் ஹையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த இடத்துல இந்த மாதிரி நின்று பார்க்க தெரியல. காட்டுறோம், இருந்தாலும் பாருங்கள். அது தெரியுதுல்ல ஒரு பாறை. அது பேர் தான் பீமன் கலியூரண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம கீழே இருந்து பார்த்த பீமன் கலியூரண்டு. இந்த பீமன் கலியூரண்டியை கடந்த அப்புறம் தான் நமக்கு அந்த 7வது மலையோட பிரம்மாண்டமான காட்சி நம்ம கண்ணு முன்னாடி விரியும். வெள்ளியங்கிரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த பாறை தான் ஞாபகம். பட் அந்த பாறையை சாமி இல்லை, பாறைக்கு பின்னாடி தான் வந்து முனிவரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. நம்ம அங்கே நோக்கி தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வெள்ளியங்கிரிக்கு 2 வாட்டி வந்திருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி தான் முடிச்சிருக்கேன். 2018 வந்தப்போ கரெக்டாக இந்த இடம் இதோட போதும், இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிடலாம் சொல்லி திரும்பி வந்துட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ ப்ராக்டிஸ் கிடையாது. ட்ரெக்கிங்னா எப்படி போகுதுன்னு தெரியாது. நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு ஏற ஆரம்பித்தோம். ஆனால் என்னால் முடியல. இதுக்கப்புறம் போச்சுன்னா எனக்கு கூட யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் 3வது மலையே நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் போக முடியாதுன்றதை முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். மேபி நான் முன்னேறி போயிருந்தேன்னா வேறு மாதிரியாவே ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ உங்கள் உடம்பு பற்றி உங்களுக்கு தான் தெரியணும். எங்கேயாவது உங்களுக்கு ரொம்ப முடியல, இதுக்கப்புறம் என்னால் முடியாது, இல்லை மூச்சு திணறோம், கூட ஆள் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா யோசிக்காதுங்க. இதில் நீங்கள் அசிங்கப்படுறதுக்கோ ஈகோக்கோ எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே முடியாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இறங்கிடுங்க. ஏன்னா இது நம்ம அடுத்த வாட்டி கூட வந்து பார்த்துக்கலாம். திரும்பி வீட்டுக்கு போகிறது அதை விட முக்கியம். அப்போ தான் நம்மளால் திருப்பி இந்த இடத்துக்கு வர முடியும். லக்கி பாஸ்கர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்போ ஆரம்பித்தோங்கிறத விட எப்போ நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம். 6ஆம் மலை. இப்போ நம்ம 6ஆம் மலையிலேருந்து இறங்கி போயிட்டு இருக்கோம். இது வழியாக போயிட்டு சொனையை அடைஞ்சிடும் அப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது 6வது மலை மற்ற மலைகள் மாதிரி இல்லாமல் மேலே ஏறாமல் கீழ் நோக்கி இறங்கி தான் நம்ம மேல் நோக்கி ஏறுவோம். அண்ட் அந்த மலையில் இறங்கிட்டு இருக்கும்போது தான் 3வது மலையில் நம்ம பார்த்த ஹரியை திரும்ப பார்த்தோம். அவர் இந்த நேரத்துக்கு 7வது மலையில் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தார். பாருங்கள், இதான் கரண்ட் சினாரியா. வெள்ளியங்கிரி ஓப்பன் ஆகி வெறும் 12 நாள் தான் ஆச்சுங்க. 12 நாளில் பாருங்கள்
எவ்வளோ குப்பைகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். இது குறைஞ்சதாக இருக்குங்க, இனியும் நிறைய மேலே டம்பாக இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியல. நிறைய பேர் வந்து அப்படியே தண்ணி குடித்தோன்னா எப்படா கீழே இறங்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறத தவிர இந்த பாட்டில் கொண்டு போகணும் அப்படி ஒரு அவேர்னஸே இல்லை. இப்படி போச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு வெள்ளிங்கிரி இருக்காது. பிளாஸ்டிக்கோட ரொம்ப என்ன சொல்கிறது கூம்பாரமாக மாறிடும். தயவு செய்து பிளாஸ்டிக் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு போயிருங்க, கையோட கொண்டு போயிருங்க. அப்படியே கொண்டு போக முடியல, நியர்பை ஏதாவது கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடையோட டஸ்ட்பின்லேயாச்சும் போடுங்க. அப்போதான் இந்த ஹில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தலைமுறைக்கு நம்ம எந்த சேதமும் ஆகாமல் அப்படியே கை மாற முடியும். ஸோ இதோட என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உங்களால் நான் இத்தனையும் கொண்டு போக சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஒன்றுன்னு எடுத்தாலே இந்த மலை க்ளீன் ஆகுங்க. ஐ திங்க் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அங்கே இருக்க குப்பைகளை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியலனா கூட நீங்கள் எந்த குப்பைகளையும் அந்த மலையில் சேர்க்காதீங்க. 6வது மலையோட நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த சுனையோட பேரு தான் ஆண்டி சுனை. இந்த சுனையில் 325 நாளும் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் என் வாழ்க்கையிலேயே நான் குளிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப குளிரான தண்ணி அப்படின்னா அது இதுதான். இந்த சுனைக்கு நடுவுலையே 2 சிவலிங்கங்களும் இருக்கு. ஸோ அந்த லிங்கங்களை கும்பிட்டுட்டு வெளியே ஒரு சிவலிங்கம் இருந்தது, அந்த இடத்துல இருந்த விபூதியை நெத்தி நிறைய பூசிட்டு நம்ம அடுத்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இதுதான் 6வது மலையில் இருக்க ஆண்டி சுனை. இப்போதான் இருந்து குளிச்சு வெளில வந்திருக்கோம். அண்ட் இதோட கோல்ட் மட்டும் எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் அப்படியே ஊற்றுற மாதிரி. சுனையை தாண்டி 6வது மலை முடிகிற இடத்துல இந்த ஷெட்டை பார்த்தோம். இதை பக்கத்தில் இருக்கவங்க விசாரிச்சதுக்கு வனத்துறையால் இந்த ஷெட் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு எம்டியாக இருந்ததுனால நைட்டு இந்த டென்ட்டை தான் நாங்கள் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரக்குக்கு வரும்போது மெயினாக வந்து ஃபுட்டு என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் ஃபுட் இருந்தால் கொஞ்சம் இது நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ கேராக இருந்தால் அது மாதிரி ஃப்ரீயாக வரத்துக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இன்கேஸ் ரொம்ப அந்த மாதிரி புளிப்பு முட்டை வந்து வாயில் போட்டால் இன்னுமே தெளிவாக கேர்லேருந்து இருக்கலாம். அண்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ண முடியும் உங்களால். அதில் ஜாம்லாம் போட்டிங்கன்னா குயிக்காகவே சாப்பிட்லாம். as well as ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளவோ நீங்கள் கம்மியான வெயிட்டை தூக்கிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு ஏற ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட நாம் 6வது மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட 6000 அடி ஹைட் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி இடத்துல தான் ஏற்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொறுமையாக ஏறுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து வாங்க. இது ரொம்பவே ஸ்லோப்பான ஏரியா. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக டயர் ஆகிடுவீங்க. ஸோ பொறுமையாக டைம் எடுத்து எங்களை மாதிரி ஏறுங்க. 7ஆம் மலை. 7வது மலையை ரொம்பவே கஷ்டமான மலைன்னு சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 ஸ்டீப்பான மலை, படி இருக்காது. இடையில இருக்க பாறைகளை கையூனி கால் ஊனி தான் உங்களால் மேலே ஏற முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் நைட்டில் தான் 7வது மலையை கடப்பாங்க. ஸோ அவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 7வது மலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஒரு வித்தியாசமான அமைதி எங்களை சூழ்ந்திருந்தது. இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேரை தவிர இன்னொருத்தர் மட்டும்தான் இந்த மலையை இந்த நேரத்தில் ஏறிட்டு இருந்தாங்க. இந்த உச்சியிலிருந்து பார்க்குற வியூ எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கேருந்து எங்களால் சிறுவாணி ஆரையுமே கூட பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உச்சியை நெருங்க அங்க பூஜை பண்ணும்போது அடிக்கிற மணி சத்தம் எங்களுக்கு தூரத்துல கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவமா இருந்தது. இத்தனை மணி நேரம் கடினமான பாதைகள்ல சுட்டி எரிக்கிற வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்தை கடந்து இந்த 7வது மலையை அடைஞ்சப்ப எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் கிரீடமா தான் நாங்க எங்களோட வெள்ளியங்கிரி ஆண்டவரை சந்திச்சோம். 6000 அடி உயரத்துல தனித்து நிக்கிற இந்த பாறைகளுக்கு நடுவுல சுயம்பு லிங்கங்களா காட்சியளிக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை விவரிக்க வார்த்தைகள் இல்லாம ஈசனோட பிரசாதத்தை நெத்தியில பூசிக்கிட்டு சிவபுராணத்தை மனமுருக பாடி முடிச்சுட்டு கீழே இறங்க தொடங்கணும். ஓங்கி வளர்ந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு ஊற்றேன். இந்த இடத்துல ஈசனை பத்தி நான் எழுதின ஒரு கவிதையை உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அழியாதோர் ஆழ்நிலையில் அகமும் புறமும் அறுபட்டு நிலையான நிலை உணர்ந்து நீச எண்ணம் அதை தவிர்த்து உள்நுழையும் வெளிக்காற்றில் உயிர்காற்றை ரகம் பிரித்து அலை பாய்ந்த நினைவலையை நிசப்தத்தில் நிலைநிறுத்தி அண்டத்தின் இணை கயிற்றை பிண்டத்தில் வகை நிறுத்தி இறைதன்மை எங்கும் சூழ இதுவே சிவமென உணர்ந்திடுவோம். ஓம் நம சிவாய. தெரியும் இந்த ஆரஞ்சு தரப்பாயில் தான் நாங்கள் தங்க போகிறோம் நீ நைட்டு. ஸோ இது
6வது மலையில் இருக்குது. எங்களோட வலதுபுறம் சூரிய அஸ்தமனத்தையும் இடதுபுற சந்திர உதயத்தையும் ஒரே நேரத்தில் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த பக்கம் சூரியன் சன்செட் ஆகுது, இந்த பக்கம் நிலா வந்துருச்சு. செம்மையாக இருக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் பார்க்குறோம் நாங்கள். சூரியன் முழுசுமா அஸ்தமனமாகி முடிக்கிற நேரத்துக்குள்ள 6வது மலையில நாங்க தங்க முடிவெடுத்திருந்த டென்ட்டை அடைஞ்சோம். அண்ட் அன்னைக்கு நைட் நாங்க ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் இதுதான். நாங்க நைட் ஸ்டே பண்ற முடிவில் தான் போயிருந்தோம். அப்படிங்கிறதுனால நாங்க இங்க இருந்து ஸ்லீப்பிங் பேக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். நீங்களும் நைட் ஸ்டே பண்ண பிளான் பண்றீங்க அப்படின்னா மறக்காம அட்லீஸ்ட் பெட்ஷீட்டாவது எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா வெள்ளியங்கிரி மலையோட இரவு குளிர் ரொம்பவே கொடுமையானது. நைட்டு நாங்கள் இந்த டென்ட்டில் படுத்த அப்புறம் தான் இன்னொரு அற்புதமும் நடந்தது. நாங்கள் 2 பேரும் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிரில் தான் முழு பௌர்ணமி நிலவு எங்கள் கண்ணு முன்னாடியே எங்களை பார்த்த மாதிரியே வளர்ந்து மேல் நோக்கி போயிட்டு இருந்தது. இந்த அழகான காட்சியோட அந்த நாள் முடிவுக்கு வந்தது. அடுத்த நாள் காலையில் அவ்வளோ குளிர்லையும் 5 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணிக்குள்ள 5வது மலை அடைஞ்சு சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நடக்க ஆரம்பித்தோம். அந்த அங்கே இருந்த குளிரை விவரிக்கவே முடியல. என் பல்லு டைப் அடிக்கிறத நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். அப்படி நாங்கள் 5வது மலையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது 6வது மலையில் சுனையை கடக்கும்போது அந்த குளிர்லையும் அந்த அதிகால வேளையிலையும் சுனையில் சில பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதை கடந்து 5வது மலையில் நாங்கள் பார்த்த சந்திர அஸ்தமனமும் சூரிய உதயமும் இப்படி தான் இருந்தது. இந்த சூரிய உதயத்தை பார்த்து முடிச்சதும் நாங்கள் கீழே இறங்க தொடங்கிட்டோம். வெள்ளியங்கிரி போகிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது இந்த மூங்கில் கொம்பு தான். இது மொத்த ட்ரெக்குமே இது என் கூடவே தான் வந்துட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கொம்புக்கு நாங்கள் ஓய்வு தர போகிறோம். எல்லா மலைகளையும் பொறுமையாக இறங்கி கடைசி படியை அடைஞ்சதும் நம்ம கூடவே துணையா இருந்த இந்த மூங்கில் தடிக்கு விடை கொடுத்துட்டு அங்க இருந்த செக்கிங் சென்டர்ல நம்மளோட பிளாஸ்டிக் பொருட்களுக்கான டெபாசிட்டை திரும்பி வாங்கிட்டு கீழே இருந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்த்து தரிசிச்சு முடிச்சதும் நம்மளோட இந்த வெள்ளியங்கிரி பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வெள்ளியங்கிரி போற பிளான்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த வீடியோலயே எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்போம். இது தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். இது வரைக்கும் நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரியான இன்னொரு சூப்பரான வீடியோல சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். நன்றி.